வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிசி எக்ஸாமோட ரிசல்ட்டு. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு எப்போடா ரிசல்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். சரிங்களா, எக்ஸாம் எழுதிட்டு யாரும் மனசு விடந்தான் சீக்கிரமாக அவங்களுக்கு ரிசல்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரேஸ் மார்க் உண்டா இல்லையா அதை பற்றி தெளிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, மதுரை ஹைகோர்ட்டில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு 7-8 கேள்விகளுக்கு வந்து தவறாக இருக்குது, எங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மதுரை ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு 5 கேள்விகளுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. இந்தந்த கேள்விகள்லாம் கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டிஎன்எஸ்ஆர்பி போர்டிலேருந்து நாங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கோம், எங்கள் மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்காம தான் வச்சுருக்காங்க. சரிங்களா, அது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல்முறையீடு போயிருக்காங்க சென்னை கோர்ட்டில். நாங்கள் வந்து ஓவரால் ரிசல்ட்டு விட போகிறோம், எங்கள் மேலே தப்பு இல்லை, நாங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போயிருக்காங்க. சரிங்களா, அதனால் பெரும்பாலும் ஓவரால் ரிசல்ட்டு தான் வரும். சரிங்களா, அதனால் ரீபிசிக்கல் வைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா நண்பா, கிரேஸ் மார்க்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை, ஓவரால் தான் வரும். எல்லாருமே ரெடியாக இருங்க. சரிங்களா, அடுத்த மாதம் ஜூலையில் வந்து மெடிக்கல் கண்டிப்பாக இருக்கும். அதில் யாருக்கெல்லாம் மெடிக்கல் டவுட்டாக இருக்கோ, பல்லு கட்டுறது, காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கும். அது எல்லாருமே சரி பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. சரிங்களா, அடுத்த மாதம் மெடிக்கல் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் லாஸ்ட்டு அல்லது மிடில்லே நம்ம ரிசல்ட் வந்து ஓவரால் ரிசல்ட்டே எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதில் நிறைய பேர் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு க்ரௌண்ட்லேயே இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சரிங்களா, நீங்கள் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்கண்டா. நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஓவரால் ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, செப்டம்பரில் கண்டிப்பாக அடுத்த பிசி எக்ஸாமுக்கு கால்ஃபர் வந்துடும். அதில் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு சேர்த்து படிங்க. ஒரு முழு மூச்சில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்டரில் பாஸ் ஆக வேண்டாம், நம்ம வந்து அதிக மார்க் எடுத்து பாஸ் ஆகிடலாம். சரிங்களா, எது வந்தாலும் நம்ம வந்து தயாராக இருக்கணும், மனசை மட்டும் விட்டுறக்கூடாது. அதனால் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இப்போது உங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட் விட்டுருவாங்க. அடுத்த மாதம் மிடில் அல்லது லாஸ்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி மெடிக்கல் இருக்கும். ஆகஸ்ட்டில் கன்ஃபார்ம் ட்ரைனிங் உங்களுக்கு. சரிங்களா, அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்கள் எதில் வீக்னஸாக இருக்கீங்களோ அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மெடிக்கலில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது முன்னக்கிட்டே நீங்கள் போய் டாக்டரை பார்த்து அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு ரெடியாக தயாராக இருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே நண்பா.